வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 உடைய ரிவ்யூ தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். டே 1ல வந்து நெறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்க்கலாம். சேனலுக்கு நீங்க வந்து புதுசா இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ சேனலுக்கு. இந்த சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டு அது மட்டும் இல்லாம நாமினேஷன்லாம் வேற பண்ணக்கூடாதுன்னு இவங்க ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. ஆனா ஜாக்லின் வந்து இந்த முடிவுக்கு நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல இருந்து வந்து சோஃபால வந்து படுத்து தூங்கிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. இது தர்ஷிகா கிட்ட வந்து கேட்க எனக்கு வந்து இவங்க எடுத்த முடிவுல இது நான் வந்து அக்செப்ட் பண்ணவே வந்து மாட்டேன்னு சொல்ல, அதாவது நம்ம 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து ஒரு முடிவு வந்து பண்ணிட்டாங்க. இத என்னாலுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா நான் இவங்க முடிவு எடுக்கும்போது நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் கடைசி வரைக்குமே வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பேன் அப்படின்னு தர்ஷிகாவும் வந்து சொன்னாங்க. டே 1ல பாட்டெல்லாம் செம்மையா போட்டு நல்லா டான்ஸ் பண்ணி வைப் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல உங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் வந்து இன்ட்ரோ வந்து தேவையில்லை. அதுக்கு பதிலா இங்க 24 ஹவர்ஸ் வந்து நாமினேஷன் ஒருத்தவங்க வந்து வெளியில போயிடுவாங்க இல்லையா? அதனால நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள நான் வந்து இருந்தேன்னா நான் என்னெல்லாம் வந்து செய்வேன், எதனால நான் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்து இருப்பேன், 1 மினிட்ல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்லுங்கன்னு தீபக் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. உங்களோட கம்பேர் பண்ணும்போது வளர்ந்து வரும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நானு, அதனால வந்து 24 மணி நேரத்துல வெளியில போகிறத என்னால அக்செப்டே வந்து பண்ணிக்க முடியாதுன்னு முத்துக்குமரன் வந்து சொல்ல, சத்யா நான் இந்த ஷோக்காக தான் வந்து என்னுடைய வேலையே நான் வந்து விட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஷோ விட்டுமே நான் வந்து போயிட்டேன்னா என்னோட ஃபேமிலி ஒரு மணி ரீதியா வந்து சப்போர்ட் பண்றதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே வந்து இருக்காது. அதனால கண்டிப்பா இந்த ஷோல நான் வந்து இருந்தே வந்து ஆகணும் அப்படின்னு சத்யா சொல்றாரு. தீபக் நானும் வந்து கண்டிப்பா இந்த ஷோல வந்து இருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு போனேன்னா என் பையனே வந்து என்னைய வந்து அடிப்பான். அதனால நானுமே இருப்பேன்னு சொல்றாரு. இந்த சாச்சனா பொண்ணு வாய வச்சுட்டு சும்மா இல்லாம தவளை தன் வாயாலை கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த அம்மா வந்து எப்படி நீங்க வந்து கேர்ள்ஸ் தான் வந்து நாமினேட் பண்ணணும், பாய்ஸ் வந்து நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி கேர்ள்ஸ் சைட்ல இருந்து யாராவது வந்து வெளியே போறதா இருந்தா நானே வந்து வெளியே போறேன் அப்படின்னு இந்த அம்மா வந்து தியாகி மாரி வந்து பேச, முதல்ல எல்லாருமே வந்து ஏன்பா வந்து இப்படி சொல்ற, இது எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தெரியுமா, இது வந்து யாருக்குமே வந்து கிடைக்காது வந்து சொன்னாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நானே வந்து போறேன் அப்படி பேசிட்டு இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படின்னு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. எதனா ஒரு விஷயம் ஏன் ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து குடிக்கணுமா? அதுபடி பாய்ஸ் உடைய கண்ட்ரோல்ல வந்து ஸ்டோர் ரூமும் கிச்சனும் வந்து இருக்கு. அண்ட் கேர்ள்ஸ் உடைய கண்ட்ரோல்ல வந்து கன்ஃபெஷன் ரூமும் லிவிங் ஏரியாவும் வந்து இருக்கு. இவங்க அவங்க இடத்துக்கு போனாலோ அவங்க இவங்க இடத்துக்கு போனாலோ அவங்க சொல்ற விஷயத்த இவங்க வந்து செய்யணும். கேர்ள்ஸுக்கு வந்து காலையில சாப்பாடுல இருந்து நைட்டு சாப்பாடு வரைக்கும் ஏன் அவங்களுக்கு தண்ணி குடிக்கிற வரைக்குமே வந்து கிச்சன்ல அவங்க தான் வந்து சமைக்கணுமா? அது மட்டும் இல்லாம வெஷல் வாஷிங்ல இருந்து கிளீனிங் ஏன் பாய்ஸ் ரூம்ல இருக்கிற கிளீனிங் கூட அவங்க தான் வந்து பண்ணணுமா? அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடே வந்து கிடைக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து கேர்ள்ஸோட ரூமுக்கு கூட வந்து போவாரு. ஏன்னா அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்க ஒரு பிளேஸ் வந்து வேணும். அதனால அங்கேயே வந்து அவர் இருப்பாரு. அதுக்கு கேர்ள்ஸ் வந்து எதுவுமே வந்து சொல்லக்கூடாது. இப்படி அவங்க எதுவுமே சொல்லாம வந்து இருந்தாதான் ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட வந்து ரவீந்தர் கிட்ட வந்து கேட்டுட்டு தான் வந்து குடிக்கணுமா? இப்படி பல ரூல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸ்டோர் ரூமுக்கு வந்து 2 ஆள் வந்து போட்டு வச்சிருக்காங்களாம். அதே மாரி கேர்ள்ஸ் சைட்ல இருந்து சாச்சனாவை கூப்பிட்டு உங்களுடைய ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்ல, எங்களை நாமினேட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க வந்து வாபஸ் வந்து வாங்கணும். அது மட்டும் இல்லாம கன்ஃபெஷன் ரூமுக்கு அவங்க வந்து வராங்கன்னா எங்களுக்கான அந்த ஒரு ஃபுட் அந்த திங்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வந்துடணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க சொன்னாதான் அவங்க வந்து கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து வெளியவே வந்து போகணும். ஆனா பாய்ஸ கம்பேர் பண்ணையில கேர்ள்ஸோடைய அந்த ஒரு அவங்க சைட்ல அவங்க போட்ட அந்த கண்டிஷன்ஸ்லாம் அவ்வளோ பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. என்னதான் வந்து இவங்களுடைய இந்த கண்டிஷன்ஸை வந்து ஏத்துக்கிட்டாலும் இந்தாமா இது வந்து நானே அவங்கள வந்து ஒரு கன்ஃபெஷன் ரூமுக்கு ஒரு கண்டஸ்டன்ட்டை நான் வந்து கூப்பிடுறேன்னா அப்போ உங்களுடைய ரூல்ஸ் வந்து செல்லாது. இதுவே அவங்களாவே நான் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல வந்து போய் பிக் பாஸ் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டா அப்போ உங்களுடைய ரூல்ஸ் வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் 24 மணி நேரத்துல வந்து ஒருத்தங்களை வெளியே அனுப்பி ஆகணும். யாரை வந்து உங்களுக்கு நாமினேட் பண்ணணும்னு தோணுதோ அவங்கள நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல ஃபர்ஸ்ட் அருணா வந்து அன்ஷிதா அப்படின்ட்டாரு. இது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து பெருசா ஆக்டிவா இல்லாம ரொம்ப டவுனா இருக்காங்களாமா. நெக்ஸ்ட் சௌந்தர்யா இந்த அருணாவை ஏன் அன்ஷிதா நாமினேட் பண்றாருன்னு எனக்கு வந்து தெரியல. இது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்குமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ். இவங்கள நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சாச்சனா பொண்ணு வந்து தெரியாம வந்து சொல்லிருச்சு போல. ஆனா அதை புடிச்சுக்கிட்டு
எல்லாருமே சாச்சனா, சாச்சனான்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நெறைய பேரு. என்ன வந்து ரீசன் சொன்னாங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அத பத்தின ஒரு வேல்யூ வந்து உனக்கு வந்து தெரியல. அத நீ வந்து சரியா வந்து யூஸ் பண்ணிக்கல. நீ அந்த மாரி வந்து சொல்லியிருக்கவே வந்து கூடாது. அப்படின்னு சொல்லி நெறைய பேரு சாச்சனாவ தான் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஜாக்லின் என்னைய வந்து மன்னிச்சிருமா. என்னைய வந்து உனக்கு வந்து நாமினேட் பண்ணணும். உன்னைய வெளிய அனுப்பணும்லாம் வந்து எனக்கு சத்தியமா வந்து எண்ணமே இல்ல. ஆனா வந்து என்னைய சேவ் பண்ணிக்கணும். அதனால நான் உன்னைய நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு சாரியும் சொல்றாங்க. அதே மாரி சாச்சனா வந்து அழுக, அங்க பாய்ஸ் டீம்ல இருந்து விசில் அடிச்சு கிளாப் தட்டுறாங்க. அது என்ன ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு எனக்கு வந்து புரியல. ஸோ இந்த மாரி நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் சாச்சனாவ தான் வந்து சொல்லிட்டு இருந்ததுனால, சாச்சனா ஃபர்ஸ்ட் ஆளா வந்து எலிமினேட் வந்து ஆயிட்டாங்க. அந்த ஒரு கல்லு மாரி ஏதோ ஒண்ணு வந்து குடுத்துருந்தாங்கல்ல, சாரி அதோட பேரு என்னன்னு தெரியல. அத போட்டு வந்து உடைக்க சொன்னாங்க. இந்த சின்ன புள்ளைய வந்து எலிமினேட் பண்ணும்போது, நாமினேட் பண்ணும்போது இவங்க வந்து யோசிக்கல. ஆனா அந்த பொண்ணு அத போட்டு உடைக்கும்போது, என்னமோ எழவு வீட்ல வந்து போய் நின்னா மாரியே வந்து ரியாக்ஷன் வந்து குடுக்குறாங்க. அருணும் ஒரு சைடு வந்து கதறிட்டு இருக்காரு. சாச்சனா வந்து ஒரு சின்ன பொண்ணு. என்னதான் அந்த பொண்ணு வந்து நான் வெளிய போறேன் அப்படின்னு சொன்னாலும், இவங்க எல்லாருமே அந்த சின்ன பொண்ண வந்து டார்கெட் பண்ணி அந்த பொண்ணைய வந்து வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. இது ரொம்பவே வந்து அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. இந்த 24 ஹார்ஸ் இந்த நாமினேஷன்ல முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாரு. காரணம் என்னன்னா, அவங்க வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் எடுத்த முடிவுல வந்து அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்காம வந்து பெட்ரூம்ல வந்து தூங்காம வெளிய தான் வந்து அவங்க இருந்தாங்க. அவங்க மேல எனக்கு மரியாதை வந்து கூடிக்கிட்டே போச்சு. ஆனா என்ன ஆனாங்கன்னே அது என்ன ஆச்சுன்னே வந்து தெரியல. காலையிலே அவங்க வந்து கேர்ள்ஸ் பெட்ரூம்குள்ள வந்து வந்துட்டாங்க அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பாரு. சாச்சனா போனதுக்கு அப்புறம் வந்து, நீ எப்படி வந்து அந்த மாரி வந்து சொல்லலாம்? உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரியுமா? கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து என்னைய பாத்ரூமுக்கு வந்து இத பத்தி பேச வந்து கூப்பிட்டாங்க. அதனால தான் நான் வந்து பெட்ரூமுக்கு வந்து போனேன். நீ எப்படி இதெல்லாம் வந்து தெரியாம வந்து பேசலான்னு சொல்ல? ஏம்மா தெரியாம சொல்லிட்டேம்மா அப்படின்னு அந்த மனுஷன் வந்து நினைச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீக்கோடயே வந்து தலைவர் டாஸ்க் வந்து வச்சாங்க. தலைவரா தலைவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கோடைய தலைவரா தலைவியா அப்படின்னு வந்து ஒரு டாஸ்க வந்து கொண்டு வந்தாங்க. இந்த டாஸ்க்ல இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி வந்து ஒரு கேம் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் வந்து இந்த டாஸ்க்கும் வந்து இருந்துச்சு. யார் வந்து உட்கார்றாங்க, யார் வந்து அந்த சீட்டை வந்து பிடிக்க முடியல, அவங்க கேமை விட்டு வெளில போயிடணும். அதே மாதிரி ஒரு சைடு பாய்ஸ், இன்னொரு சைடு வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு ஆடும்போது இந்த ஆட்டத்தோடைய முடிவுல வின் பண்ணது தர்ஷிகா. அதனால இந்த வாரத்துடைய தலைவியா வந்து தர்ஷிகா வந்து இருக்காங்க. டே ஃபர்ஸ்ட் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அதுக்குள்ளே நாமினேஷன்றாங்கப்பா. ஸோ இந்த வாரத்தோடைய நாமினேஷனை வந்து போய் நாமினேட் பண்ணுங்கயா அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுல வந்து நம்ம யார் யாரை வந்து நாமினேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்கான என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். அதுல நிறைய பேரால வந்து நாமினேட் பண்ண ஒரு ஆள் தான் வந்து ஃபேட் மேன் ரவீந்தர். ஏன்னா வந்து பிசிக்கலா வந்து ரொம்ப வந்து டவுனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாய்ஸ் டீம்ல வந்து இவங்க வந்து சரியா வந்து விளையாடல. அதனால வந்து பாய்ஸ் டீம் வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகுது. பிசிக்கலாவே ரவீந்தர் வந்து செட் ஆக மாட்டாங்க. அதுவும் இல்லாம ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் மைண்ட்லாம் வந்து வேற இருக்கு. டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ரவீந்தரை நிறைய பேர் நாமினேட் வந்து பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்டா நாமினேட் பண்ணது ஜாக்லின். ஜாக்லினை ஏன் வந்து நாமினேட் பண்ணாங்கன்னா, வந்த ஃபர்ஸ்ட் டேவே இந்த பொண்ணால எங்களுக்கு வந்து இந்த ஹவுஸ்ல வந்து ஒரு அமைதியே வந்து இல்ல. வந்த முதல் நாள்லயே இந்த பொண்ணு பிரச்சனை வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாம நாங்க சொல்றதை இது வந்து கேட்க மாட்டேங்குது. ஜாக்லினையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. சௌந்தர்யா ரொம்ப வந்து வீக்கா இருக்காங்க. கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கேம் அப்போ எதுனா வந்து செய்ய சொன்னாலும் அவங்க பயப்படுறாங்க. முத்துக்குமரனும் வந்து நிறைய பேர் நாமினேட் வந்து பண்ணியிருந்தாங்க. இவரு பேசுற தமிழே வந்து எங்களுக்கு சரியா வந்து கன்வே வந்து ஆக மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு போறாரு, ஸ்பீடா பேசுறாரு. ஆனா அது வந்து எங்களுக்கு கன்வே கூட வந்து ஆக மாட்டேங்குது அப்படின்னு முத்துக்குமரனை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அருணையும் இதே ரீசன் சொல்லி தான் நாமினேட் வந்து பண்ணியிருந்தாங்க. தன்னை ரொம்பவே ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி காட்டிக்க அருண் ரொம்பவே வந்து முயற்சி வந்து பண்றான். ஆனா அது எல்லாமே ஆர்டிஃபிஷியலா வந்து இருக்குன்னு அருணையும் வந்து நாமினேட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்டா வந்து நாமினேஷன்ல வந்து வந்தது ரஞ்சித் சாரோட சரியா வந்து எங்களால கனெக்ட் வந்து ஆகவே முடியல. தனியா தனியா போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ரஞ்சித் சாரையும் வந்து நாமினேஷன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த நாமினேஷன்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்கன்னா, பேட்மேன் ரவீந்தர், ஜாக்லின், அருண், முத்துக்குமார், ரஞ்சித் அண்ட் சௌந்தர்யா. ஸோ இவங்க தான் வந்து இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ல வந்து இருக்கிறது. டே ஃபர்ஸ்ட்ல இந்த சம்பவங்கள் தான் வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம
சாச்சனாவ எவிக்டட் ஆனதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஃபேர் மாரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணு வாய விட்டுறக்கூடாது இவங்கள நம்பி. இவங்களும் வந்து கிடைச்சதுடா ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அந்த பொண்ண வந்து அடிச்சு வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. இந்த டே ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? சாச்சனா எலிமினேட் ஆனது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே ரிவ்யூவோட வரேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.